Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த வீடியோல ஒரு புக் பத்தி தான் பார்க்க போறோம் and அந்த புக்கோட நேம் Rich Dad Poor Dad தான். இந்த புக் எழுதியவர் ராபர்ட் கயோஸ்கி அப்படின்றவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்ல மொத்தம் 9 சாப்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சாப்டர் நம்பர் 1, ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா மணிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ரிச் பீப்புள் மணியை அவங்களுக்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புவர் பீப்புள் அவங்களுக்கு வர மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைப்பாங்க, ஆனால் ரிச் பீப்புள் அவங்களுக்கு வர மணி எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஹையர் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க கிட்ட அந்த ப்ரெசன்ட் டைம்ல என்ன மாதிரியெல்லாம் நடக்குது அதை பற்றின நாலேஜ் நிறையாவே அவங்க கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்டர் நம்பர் 2, why teach financial literacy. நாம எல்லாருமே வெல்த் அப்படின்றது நம்ம ஒரு ஹையர் பொசிஷன்ல ஹையர் சேலரி வாங்கும்போது தான் நமக்கு நிறைய வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நிறைய வெல்த் வேணும்னா நம்ம நிறைய அசெட்ஸை ஓன் பண்ணணும். ஒரு ட்ரூவான வெல்த் அண்ட் நிறைய வெல்த் வேணும்னா அது அசெட்ஸ்ல தான் மெயினா இருக்கு. சாப்டர் நம்பர் 3, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நம்ம பண்ற ஜாப் நம்ம ஒரே ஒரு ஜாப் தான் பண்றோம், ஆனா அதுக்கு பதிலா நாம நிறைய ஜாப்ஸ் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை நாம பில்ட் பண்ணணும். அது நாம ஜாபை வச்சு பில்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நாம நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். சாப்டர் நம்பர் 4, the history of taxes and the power of corporation. ரிச் பீப்புள் எல்லாருமே புவர் பீப்புள் கிட்ட இருந்து வர டாக்ஸஸை அவங்களோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஹையர் கம்யூனிட்டியில இருக்கிறதுனால புவர் பீப்புள் கொடுக்குற டாக்ஸஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் பண்ணி அவங்களோட வெல்த்தை அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் நம்பர் 5, தி ரிச் இன்வென்ட் மணி. நிறைய ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பிஸ்னஸில் நிறைய ரிஸ்க்ஸ் எடுப்பாங்க. அந்த ரிஸ்க்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வரும். சாப்டர் நம்பர் 6, ஒர்க் டு லேர்ன் டோன்ட் வரி ஃபார் மணி. நிறையா பேர் அவங்க பண்ணுற ஒர்க்ல இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஹையர் ப்ரொமோஷன்ஸ் வேணும், எனக்கு இன்னும் நிறைய ப்ரொமோஷன் வேணும், அப்போதான் எனக்கு நிறைய சேலரி வரும் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதில் இருக்க நிறைய பெனிஃபிட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போதான் நமக்கு அந்த வேலை பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மணின்றது நம்ம எப்போ வேணாலும் ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம். அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நாலேஜ் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஸோ அதை நாம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அதை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சாப்டர் நம்பர் 7, ஓவர்கமிங் அப்டக்கிள். நமக்கு இருக்க ஃபியர், செல்ஃப் டவுட் அண்ட் லேசினஸ் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா நம்ம பயந்தோன்னா எதுக்குமே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ நம்மளால எதுலேயுமே பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வர முடியாது. அதனால நம்ம அந்த ஃபியர், டவுட், லேசினஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி அதிலிருந்து வெளியே நம்ம நிறையா இதில் ஃப்ரீயாக இருந்தோம்னா தான் நம்மளால நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். சாப்டர் நம்பர் 8, கெட்டிங் ஸ்டார்டட். நம்ம ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு அதை கொண்டு போய் சீக்கிரமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து அதில் நம்ம கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் போட்டோம்னா நம்மளோட மணியை நம்மளால ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். சாப்டர் நம்பர் 9, ஸ்டில் வாண்ட் மோர். உங்களுக்கு இன்னுமே நிறைய பணம் வேணுமா, இல்லை இன்னும் நிறைய இன்கம்ஸ் வேணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் ஸ்மார்ட் அண்ட் பாசிட்டிவ் பீப்புள் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் செட் பண்ணி அதை பற்றி நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி அதோட கண்டென்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த புக்லேருந்து நம்ம மொத்தம் 3 கீ லெசன்ஸ் டேக்அவே பண்ணலாம். நம்பர் 1,
நாம வாங்க வேண்டியது அசெட்ஸ், லோன்ஸ் ஆர் டெப்ட் கிடையாது. நிறைய அசெட்ஸ் நாம சேர்த்து வைக்கும் போது தான் நம்மளோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், சேவிங்ஸ். நாம சேவ் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் காசு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா நாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஃபியூச்சர்ல அது நமக்கு ஹையர் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். தேர்ட் ஒன், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளோட வெல்த்துக்கான ஒரு கீனே சொல்லலாம். ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you in next video. Until then, bye from Radula. Always stay curious. Thanks for watching.